பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 1,17,893 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இந்தியாவிலிருந்து 35,862 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 9,585 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 9,142 பேரும், சீனாவிலிருந்து 8,543 பேரும், ரஷ்யாவிலிருந்து 6,172 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். உலர்ந்த மஞ்சளுடன் ஒருவர் கைது. புத்தளம் பாலாவி பகுதியில் பெருந்தொகை உலர்ந்த மஞ்சளுடன் சந்தேக நபர் ஒருவர் 2026 ஏப்ரல் 29 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் பாலாவி பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அதன்போது சுங்க வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 994 கிலோ 150 உலர்ந்த மஞ்சள் புத்தளம் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகத்தின் பெயரில் 34 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஹட்டன் பேருந்து விபத்துக்கு சாரதியின் கவனயீனமே காரணம், போலீசார் தெரிவிப்பு. டயகமவிலிருந்து போடைஸ் வழியாக கட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்து பிரதான வீதியை விட்டு விலகி சென்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பாடசாலை மாணவர்கள் உட்பட 34 பேர் காயமடைந்துள்ளனர் என ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் போலீசார் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 35 பேர் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும், பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் விபத்தில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையில் பேருந்தின் சாரதியின் கவனயீனத்தால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரியவதனா ஜோகேஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.